மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறையின் சார்பாக உலக மக்கள் தொகை 2026 விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு ரத இயக்கத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு அன்பழகன் தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்ற அனைவரும் மக்கள் தொகை விழிப்புணர்வு குறித்த உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர். இப்பேரணியில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சுமார் 100க்கும் மேற்பட்ட அரசு செவிலியர் கல்லூரி மாணவிகள், தனியார் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள், இந்திய குடும்ப நல சங்கத்தின் கிளை மேலாளர் மற்றும் பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரையில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பாக மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது பேசிய அமைச்சர், மதுரை ரேஸ்கோர்ஸ் காலனியில் சிதிலமடைந்த நிலையில் அமைந்துள்ள 198 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும், டிஆர்ஓ காலனியில் சிதிலடைந்துள்ள 174 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும், சொக்கிகுளம் காலனியில் இதேபோன்ற நிலையில் உள்ள 132 அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளையும் இடித்துவிட்டு அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய வாடகை குடியிருப்புகளை கட்டுவதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 2026 நிதியாண்டிற்கான மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவரும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சு வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிசாந்த் கிருஷ்ணா மற்றும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய அரசு திட்டங்கள் மற்றும் அவற்றின் நோக்கங்கள் மாவட்ட அளவில் சரியாக நிறைவேற்றப்படுவதை கண்காணித்து உரிய ஆலோசனைகளை வழங்குவது மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் முதன்மையான பணியாகும் என்றும், இத்திட்ட பணிகளை செயல்படுத்தும் போது ஏற்படும் இடர்களை சரியான நேரத்தில் களைந்து அதற்கான தீர்வுகளை கண்டு பணிகளை சிறப்பாக நிறைவேற்ற மாவட்ட நிர்வாகத்திற்கு வழிகாட்டியாக இக்குழு செயல்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டது. மதுரை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்கும் பொருட்டு இக்கூட்டம் காலாண்டிற்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாநகராட்சி அறிஞர் அண்ணா மாளிகையில் மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவகுமார் தலைமையில் நமஸ்தே திட்டத்தின் மூலம் மாநகராட்சி பாதாள சாக்கடை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிசாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரம் கிராமத்தில் நடைபெற்று வரும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்களின் விவரங்கள் மொபைல் செயலி மூலம் துல்லியமாக பதிவேற்றம் செய்யப்படுகிறதா என்பது குறித்தும், நிலத்தின் இருப்பிட விவரங்கள் மற்றும் பயிர் வகைகள் சரியான முறையில் பதிவு செய்யப்படுகிறதா என்பது குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மேலும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பணிகளை காலதாமதமின்றி முழுமையான துல்லியத்துடன் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் ஆட்சியர் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளை கொண்டு வரும் வேளாண் விளைபொருட்களின் தரம், எடை, பரிசோதனை, ஏலம் நடைபெறும் நடைமுறைகள், சேமிப்பு வசதிகள் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் அடிப்படை வசதிகள் குறித்தும் பார்வையிட்டு ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மேலூர் ஊராட்சி ஒன்றியம் விநாயகபுரத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பாக செயல்பட்டு வரும் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்தையும் ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்று வரும் அரசு பொருட்காட்சியை தினமும் ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு வருகின்றனர். அதன்படி இந்த பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை, சுற்றுலாத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வனத்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட 32 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மதுரை மாநகராட்சி, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், ஆவின் உள்ளிட்ட அரசு சார்பு நிறுவனங்கள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றின் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் வகையில் அரங்குகள் இங்கு இடம்பெற்றுள்ளன. அதேபோல் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த தனியார் விளையாட்டு மற்றும் கேளிக்கை அரங்குகளும் இங்கு இடம்பெற்றுள்ளன. கடந்த மாதம் 14ஆம் தேதி துவங்கி வரும் 31ஆம் தேதி வரை நிறைவடையும் அந்த அரசு பொருட்காட்சியில் அரசின் மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி பணிகள் மற்றும் பல்வேறு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்தில் அறிந்து கொள்ளும் சிறப்பு வாய்ப்பாக அமைந்துள்ளதால் பொதுமக்கள் தொடர்ந்து வருகை தந்து பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது.